பாப்பாவோட செகண்ட் பர்த்டே சிம்பிளாக எப்படி கொண்டாடணும்னு பார்க்கலாமா? காலையில் இவங்க டாடி ஒரு 10 o'clock போல் தான் டியூட்டி முடிஞ்சே வந்தாங்க. ஸோ எல்லாருமே ட்ரெஸ் பண்ணிவிட்டு கோயிலுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். பாப்பா தம்பி 2 பேருக்குமே புது ட்ரெஸ் தான் எடுத்திருந்தேன். ஸோ அதுதான் அவங்களுக்கு ட்ரெஸ் பண்ணி விட்டுருந்தேன். ஸோ அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்கணும். ஃபேமிலி ஃபோட்டோலாம் ஒரு 2-3 எடுத்துகிட்டு கிளம்புனோம். ஸோ கோயில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிறதா கிட்ட ஓம் சக்தி கோயில் ஒன்று இருந்தது. அதுக்கு இவ்வளோ நாளாக போகாமே இருந்தோம், இப்போ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயில் ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவே இருந்துச்சு. அர்ச்சனை பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே உட்காந்துருந்தோம். பின்னாடி பார்த்திங்கன்னா பிரசாதெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க எல்லோரும் உட்காந்து. அண்ட் ஈவினிங் வந்துட்டு கேக் கூட வச்சு கொடுக்க காரமாக ஏதாவது வேணும்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் ஷாப் போயிருந்தோம். டேரெக்டாக கடைக்குள்ளேயே போயிட்டு ஒவ்வொன்றா எடுத்து கொடுத்துருந்தா பாப்பா என்னிட்ட. சரி ஓகே அவங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் ஷாப் தான் போயிருந்தோம். பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் ஐஸ்கிரீம், பட் அடிக்கடி வாங்கி கொடுக்க மாட்டோம். சரி இன்றைக்கி பர்த்டேனால வாங்கி கொடுக்கலான்னு போயிருந்தோம். கொஞ்சம் சிம்பிளாக தான் பண்ணியிருந்தோம். ஸோ ஈவினிங் பார்த்திங்கன்னா புது ட்ரெஸ் போட்டுவிடவும் ஒரே டான்ஸ் ஆகிறோம் அவங்க அண்ணனும். அடுத்து கேக் ரிசீவ் ஆனோன்னே டேரெக்டாக கேக் வெட்டிட்டோம். ரொம்ப சிம்பிளாக தான் கொண்டாடிருந்தோம். நீங்கள் எப்படி உங்கள் பேபி பர்த்டே கொண்டாடுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.